நூற்றாண்டு கடந்து வந்து இந்த ஊரில் வந்து பொருளாதாரத்தில் எல்லாருமே ஹை லெவலில் இருந்தாலும் வந்து மாடி வீடு யாரும் கட்டுறதில்ல. பக்கத்து ஊருக்கே போய் வாழலாம் நினைச்சு போனாலும் சரி மெத்த வீடு கட்ட முடியாது. வெளிநாடு போயிட்டு வந்தாலும் அந்த மேக்சிமம் வந்து இந்த அட்டை இந்த இது மாதிரி தான் பண்ண முடியும். மேக்சிமம் மெத்தோடுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க. வீடு கட்டினாக்கா அவங்க குடும்பம் ஏதோ ஒரு சோறம் ஆகும். அதனால கட்டுறது அப்படி ஆயிருக்கு இந்த வீட்டில் ஆயிருக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கருத்தராஜபாளையம். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எனக்கு வயசு 23 ஆச்சு. இந்த 23 வருஷமா இந்த ஊர்ல மெத்த வீடுங்கிறதே கட்ட மாட்டாங்க. ரீசன் என்னன்னா சாமிக்கு வந்து படி வைக்கல, அதனால வந்து மெத்த வீடு கட்டக்கூடாது. படி அப்படியே வச்சு கட்டிட்டாலும் சரிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி பக்கத்துலயே அங்க நடந்திருக்கு, அந்த கோயில் பக்கத்துலயே சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த மக்கள்ல பெரியவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது குழந்தைங்களுக்கு தொட்டில் இருக்கும். அந்த தொட்டில குழந்தைங்கள வச்சு ஆட்டி விடுவாங்க. குழந்தைங்க உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. வீட்டில் குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா, கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட்ல கட்டக்கூடாது. ஒரு கரெக்ட் நைட்ல ஒரு 2 மணி வரைக்கும் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொட்டில கட்டினா சாமி வீட்டுக்கு வரும், பயப்படுத்தும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பகல்ல கூட கட்ட மாட்டாங்க. அதுவும் ஏத்துக்கிறாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு சரி, பக்கத்து ஊருக்கே போய் வாழலாம் நினைச்சு போனாலும் சரி மெத்த வீடு கட்ட முடியாது. கட்டி வாழவும் முடியாது. எவ்வளவு தூரமா போய் நம்ம சரி அங்க போய் நம்ம வாழலாம் மெத்த வீடு கட்டி அப்படின்னு நினைச்சாலும் வாழ முடியாது. சரி, அப்படியே அந்த சாமி நிறைவேற்றி கொடுக்குங்க. வேண்டிக்குவாங்க, கிடா வெட்டுவாங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு பூசை கொடுத்துட்றாங்க. அவங்கவுங்க வேண்டுதலை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க காரியம் நிறைவேறி போயிடுச்சுன்னா உடனே ஒவ்வொரு கடை வெட்டி போடுவாங்க பொங்க வச்சு. கருத்தராஜபாளையம் மெத்தோடு யாருமே கட்ட மாட்டாங்க. கட்டினாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. அது எதனாலன்னா அது வந்து தலைமுறையா இந்த ஊர் மெத்தோடு கட்ட மாட்டாங்க. நைட்டில் வந்து அந்த சாமி வந்து ஊஞ்சல் ஆடும். அதனால குழந்தைங்க யாரும் ஊஞ்சல் ஆட முடியாது, தூக்கில் போட முடியாது. அதனால இந்த ஊரில் பரம்பரையாக தூக்கில் யாரும் நைட்டில் போட மாட்டாங்க. குழந்தைய சாமி ஊஞ்சல் ஆடும். அது வேட்டைக்கு போகும்ட்டு யாரும் போட மாட்டாங்க. பரம்பரையாக மெத்தோடு கட்ட மாட்டாங்க. கட்டுனாலும் அவ்வளோ சுகப்படாது. அதாவது இந்த கருத்தேரி கிராமத்தில் வந்து கருப்பையா சாமின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்கு, அந்த பெரிய சாமின்னு. அந்த கோயில் தான் முதல் தெய்வங்கள் இந்த ஊருக்கு. பட் மாரியை வந்து அடுத்த 2வது தெய்வம். முன்ன முதல் பூஜை அதுக்கு தான் போடுவோம். போட்டு இது பண்ணாலும் அந்த தெய்வத்துக்கு பயந்து தான் நாங்கள் வந்து இது பண்ணி இந்த ஊரில் இருக்கிறோம். வெளியில் இந்த ஊர்லேருந்து வெளியில் எந்த ஊருக்கு போனாலும் சரி மெத்தோடு கட்டக்கூடாது. அட்டையோடு இந்த மாதிரி தான் இது பண்ணணும். வெளியில் போய் எவ்வளோ பணம் காசு சம்பாதிச்சாலும் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் அந்த மேக்சிமம் வந்து இந்த அட்டை இந்த இது மாதிரி தான் பண்ண முடியும். மேக்சிமம் மெத்தோடுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க. இதுதான் இந்த ஊரில் ஐதீகம். மீறி கட்டினால் ஆண் வாரிசுகளுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. பெண்கள் எதுவும் பாதிக்காது, ஆண்கள் மட்டும் நிறைய பாதிக்குது. ஆண் வாரிசுகள் எல்லாமே இருக்க விடுறதில்ல. அது நிறைய பேர் இந்த ஊரில் அனுபவிச்சிருக்காங்க. நடந்திருக்கு. அது உண்மையான சம்பவம் அது.